ஜவ்வாது மலைப்பகுதியில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக பீமன் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயப்பன். வணக்கம், விவரங்கள். குறிப்பாக கடந்த 4 தினங்களாகவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெயிலானது வாட்டி வதைத்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பல்வேறு கிராமங்களில் தொடர்ச்சியாக 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த இடியுடன் கூடிய சூறாவளி மழையானது பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் நீர் ஆற்று போல பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்திற்கு மேலே உள்ள ஜவ்வாது மலையில் பீமன் நீர்வீழ்ச்சியில் தற்பொழுது மழை நீரானது வெள்ள நீராக ஆர்ப்பரித்து கோட்டும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அதாவது திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையின் இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு பகுதியாக கருதக்கூடியது ஜவ்வாது மலை. இந்த பகுதிகளில் கோடை காலங்களில் பொதுமக்கள் தங்களது பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வந்து அங்கே சிறிது நேரம் கழிப்பது வழக்கம். இந்த நிலையில் நேற்று பெய்த மழையானது தற்பொழுது சுற்றுலா பயணிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியே தந்திருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக அதாவது கலசப்பாக்கத்துக்கு மேல் பகுதியில் உள்ள ஜவ்வாது மலை பகுதியில் ஜமுனா மரத்தூர், அத்திப்பட்டு, கோவிலூர், நம்மியம்பட்டு, பட்டறைக்காடு, ஊர்கவுண்டனூர், ஆண்டியப்பனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நேற்று இரவு தொடர்ச்சியாக மழை பெய்த நிலையில் தற்பொழுது பீமன் நீர்வீழ்ச்சியில் மழை நீரானது ஆர்ப்பரித்து கொட்டும் காட்சி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதியில் இடி மின்னலுடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளங்கோ. வணக்கம், விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக சூறைக்காற்று, இடி மின்னல் கூடிய மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு வரும் 15, 16, 17 தேதிகளில் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், அதே போல சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை முதல் வானம் இருண்ட நிலையில் காணப்பட்டது. திடீரென பிற்பகல் 2 மணிக்கு மேல் மதுராந்தகம், கருங்குழி, சோத்துப்பாக்கம், மச்சூர்பாக்கம், சித்தாமூர், படாலம் ஆகிய பகுதிகளில் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இருள் சூழ்ந்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக சூறைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை தற்சமயம் வரை பெய்து வருகிறது. இதனால் இப்பகுதியில் குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாகி உள்ளது. இந்த மழை என்பது கடந்த 3-4 நாட்களாகவே விட்டுவிட்டு ஒரு சில மணி நேர பகுதிகளில் இந்த மழை பெய்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி இளங்கோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.